सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। दृग्दृश्य विवेकम 33வது ஸ்லோகம். இதுவரையும் நம்ம பார்த்த ஸ்லோகங்களில் சில வார்த்தைகள் வந்துட்டே இருக்குது அடிக்கடி. அந்த வார்த்தைக்கு பொருளும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணமாக அவச்சின்னம், அத்தியாசம், ஆரோப்பம், அவச்சேதக, அவச்சேத்தியம், துவம், ஸ்வபாவம், இந்த மாதிரி வார்த்தைகள். இப்போ படிக்க படிக்க நம்ம அதை விளக்கி சொல்லலாம். 33 அவச்சேதக கல்பிதக ஸ்யாத் அவச்சேத்யம் து வாஸ்தவம் தஸ்மின் ஜீவத்துவம் ஆரோபாத் பிரம்மத்துவம் து ஸ்வபாவதக. இந்த சுலோகம் தான் அத்வைதத்தை ரொம்ப தெளிவாக விளக்கி தருது. இது உலக விஷயங்களில் புரியணும்னா ஒரு வார்த்தை இருக்குது, அதை சொல்லுவோம், ஒவ்வொன்றா பார்ப்போம். அவச்சேத அப்படின்னா வரையறுப்பு, அவச்சேதம்னா வரையறுக்கிறது. கல்பித்த தவறாக கல்பிக்கப்பட்டது. அவச்சேத்தியம் அப்படின்னா வரையறுக்கப்பட்ட ஆத்ம சைத்தன்யம். வரையறுக்கிறதுனா லிமிட் பண்ணுறது. லிமிட் பண்ணப்படுறதும் ஒன்று, லிமிட் பண்ணப்படுற ஒரு பொருளும் கூட அவச்சேத்தியம். அது வாஸ்தவம் ஆயினும் அது சத்தியம். அதாவது துண்டு பண்ணுறது, துண்டு போட்டாலும் துண்டு படாமல் அது உண்மையாகவே இருக்கு, துண்டு படலையா. தஸ்மின் அதில் ஆரோபாத் அத்தியாசத்தினால் சுமத்தப்பட்டதால் ஜீவத்துவம் ஜீவத்தன்மை சியாத் தோன்றுகிறது. ஆரோபம்னு ஒன்று, அத்தியாசங்கிறதும் ஒன்று. ரெண்டும் ஒரே பொருள், கொஞ்சம் வித்தியாசம். அத்தியாசம்னா சுமத்தப்படுறது, ஆரோபம்னா ஏற்படுறது, பொருள் தெரிகிறது ஒரு மாதிரியா. அதை இங்க சொல்றார். ஆயினும் பிரம்மத்துவம் பிரம்மஸ்வரூபமே அதன் இயல்பாக உள்ளது, ஸ்வபாவத்தக. இப்போ துவம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்படுத்துவீங்க? துவம் துவம்னு ஒரு வார்த்தை வருது. பிரம்மத்துவம் அப்படின்னு இங்க சொன்னார். பிரம்மத்துவம் து ஸ்வபாவத்தக அப்படின்னா, பிரம்மத்துவம்னா என்னது? தன்மை, அப்புறம் இயல்பு. இந்த இடத்துல நீங்கிற துவம் அல்ல இது. உதாரணமா ஒரு ஹிந்துன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இந்துத்துவம். இப்போ இந்த துவம் எதை குறிக்குது? இந்துவை பற்றி எல்லா ஐடியாவையும் குறிக்குது. பிரம்மத்துவம் அப்படின்னா அதுதான், பிரம்மத்தை பற்றி. வரையறுப்பு என்பது தவறாக கல்பிக்கப்பட்டதாகும். வரையறைக்கு உட்பட்டதாயினும் அது சுத்த அறிவு சத்தியமே. அத்தியாசத்தினால் அது ஜீவத்தன்மை தோன்றுகிறது. ஆக பிரம்மந்தான் ஜீவத்தன்மையாக தோன்றியிருக்க ஒழிய உண்மை ஜீவத்தன்மை ஆயிடல. ஆயினும் அதன் இயல்பு பிரம்மஸ்வரூபமே. அதனாலதான் நம்ம பார்த்து குரு என்ன சொல்றாரு? நீதான் அது, நீதான் அது என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இப்போ இதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா ஒரு வார்த்தை வச்சுக்கோ. அவச்சேதம் என்றால் கூறாக்குறது. அவச்சேத்தியம் அப்படின்னா கூறாக்கப்படும் பொருள். ஒன்று கூறுபடுத்துதல், இன்னொன்று கூறுபடுதல். இரண்டும் ஒரே உண்மை தன்மையில் இருப்பவை. கூறு போட்டாலும் கூறு போட்ட மாதிரி இல்லை,
அவங்ககிட்டயே அது இருக்குது. இது எப்படி காட்டலாம்னா, ஒரு பெரிய பணக்காரர் நிறைய சொத்து சுகம் வச்சிருக்கார். ஏகப்பட்ட இடம் இருக்கு, அவருக்கு சொத்து நிறைய இருக்குது. அத்தனை யாருடையது? அவருடையது. அப்படி வச்சிருந்தா விடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? எப்படி உனக்கு இது வந்தது, என்னென்ன கணக்கு காட்டு அப்படின்னு. அது வந்து அவன் தப்பிக்கணும்னு பார்க்குறாரு. என்ன பண்ணுவார் பார்த்தீங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்த பேர் வருது. என்ன பேர்? பினாமி. ஆனால் எப்படி தப்பிக்கிறதுன்னு நமக்கே தெரியலப்போ அந்த அஞ்ஞானத்துக்கு தெரியாமல் இருக்குமா நம்மளை ஏமாத்துறதுக்கு? அப்போ இவருடைய சொத்தை இவர் என்ன பண்ண, கூறு போட்டு அங்கே பிரித்து கொடுத்து, இந்தா இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துடுவார். இப்போ அவர் என்ன சொல்லுவார்? கூறு போட்டு கொடுத்த ஒரு பினாமிக்காரர் அந்த சொத்தை வச்சுட்டு அவர் என்ன சொல்லுவார்? இல்லை சொன்னா அது வேற யார் சொல்லி கேட்பாங்க? தன்னதுன்னு தான் சொல்லுவாரு. அப்படி அவர் சொன்னாலும் அது தன்னது இல்லை. அதே மாதிரி இவர் கூறு போட்டு கொடுத்த பிறகு இவருக்கு இல்லாத மாதிரி தோன்றது. இப்போ அப்படி இல்லை. என்னதான் பினாமி பேரில் அது இருந்தாலும் அது யாருது? அவரு தான். என்ன தெரியல. இப்போ இங்க எத்தனை கூறு உக்காந்து இருக்கு யோசனை பாருங்க. அத்தனையும் ஒரே ஆளுக்கு சொந்தமானது. ரூம் போட்டாதானே 10 பேருக்கு வாடகை கொடுக்க முடியும். அதனால விஷயம் யாருக்கு தெரியணும்னா, கூறு போடப்பட்ட பொருள் இருக்குல்ல அவனுக்கு தான் உண்மையில கூறு போடப்படலை. அர்த்தம் இங்க சொல்ல வந்தது. இப்போ நாம எல்லாம் என்ன ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? வந்துட்டு பாடமெல்லாம் கேட்கணும். பிரம்மம் ஒரு நாள் ஆக முடியாது. ஏன் பிரம்மம் ஆக முடியாதுங்கிறீங்க? ஆமாம். அப்போ சும்மா நாச்சுக்கு இதை சொல்லிட்டு இருக்க முடியாது நான் பிரம்மம்னு. அந்த இது தெரிஞ்சாதான். ஆக மோட்சம் அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். மோட்சம் யாருக்கு அடையணும்னு நினைக்கிறோம்? யாருக்கு மோட்சம்? ஆத்மாவுக்கு கிடையாது. யாரு கட்டுப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு தான் விடுதலை. கட்டுப்படாத ஒரு பொருளை போய் விடுதலை கொடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால தான் அதுதான் பிரம்மத்துவம்னு சொன்னாதீங்க. இரண்டும் ஒரே உண்மைத்தன்மையில் இருப்பவை. மேலும் கூறாக்கப்படுதலும் கூறாக பிரிதலும் வெறும் கல்பிதமே. வெறும் கல்பிதம்தான், மித்யா. அதுக்கு கல்பிதம்ங்கிறதுக்கு பேரு மித்யா. அவச்சின்னமாக்கப்பட்ட வஸ்துவாகிய ஆத்மா எப்போதும் சத்தியமே. உண்மையில் அவச்சேதம் அதற்கு ஏற்படவில்லை. அதான் உண்மை. அவச்சேதனமாக தெரிவதும் மித்யா. இது அடிக்கடி நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம பேரை நம்ம மறந்துடுவோம். அதான் உண்மை. உண்மை வஸ்துவாகிய ஆத்மா பிளவுபட்டு பல ஜீவர்களாக பிரிந்திருப்பது போல் தோன்றும் கல்பிதமே. இதுக்கு என்ன சொன்னாரு? அவச்சேதக கல்பித்த சியாத் அவச்சேத்தியம் து வாஸ்தவம் அப்படின்னு அந்த வார்த்தை. இந்த ஒரு வாக்கியமே போதும், அத்வைதத்தை விளக்க போதுமானது. வஸ்துவாகிய ஆத்மாவில், அதாவது ஒரு பெரிய வஸ்துவில் இத்தனை ஜீவர்கள் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா இப்போ புரிஞ்சிச்சா? கூடு போட்டதுனால. என்னதான் கூடு போட்டிருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்கு. ஆனால் தோட்டத்தில் மட்டும் நிறைய செடி. மழை காலங்களில் வாசலுக்கு முன்னால் போய் நில்லுங்க. தண்ணி நிற்கிதுன்னு வச்சுங்க, வாசப்படிக்கிட்ட தண்ணி நிற்கிறப்ப மழையும் சொட்டிகிட்டே இருக்கும். அங்கே ஒரு விதம் பார்ப்போம். என்ன தெரியுமா? அந்த தண்ணிக்குள்ளே பபிள்ஸ் வரும். மழை தண்ணி விழுகிறதுனால இங்கே ஒரு 4-5 பபிள்ஸ், அங்கே அப்படி வரும். ஒரே பபிள்ஸ் எவ்வளோ நேரம் நிற்கும்? வரும், உடனே அதை அழிஞ்சு இன்னொன்று இடத்துல உற்பத்தி ஆகிடும். ஆனால் சைமல்டேனியஸாக வந்தும் போயிட்டுமே இருக்கும். அது மாதிரி
பிளக்கப்படாத அந்த பொருள்ல ஏகப்பட்ட ஜீவர்கள் உற்பத்தி ஆகுறாங்க, அழியப்படவும் செய்கிறாங்க. கட்டடம் கட்டவும் செய்கிறாங்க, ஒரு ரூமா ஒரு பக்கம் இடிக்கப்படவும் செய்கிறாங்க. அதான் இங்கே நடக்கிறது. ஜீவநிலையில் ஆரோபாத், ஆரோபாத்னா மூடப்படுறது, சுமக்கப்படுறது. ஆரோபிதம் என்றால் ஏற்றி வைக்கப்படுதல். ஆரோபிதம்னா அது ஏற்றி வைக்கப்படுறது, இல்லாட்டி சுமத்தப்படுறது. இதை அஸ்மின் தத்புத்தி, ஒரு நாள் படித்தோம்ல, அஸ்மின் தத்புத்தி. ஒரு பொருளை இன்னொரு பொருளாக நினைக்கிறது. அத்தஸ்மின் தத்புத்தின்னா அதுக்கு இல்லாததை இருப்பதாக பார்த்தல். சிதாபாசனாக எழுகின்ற ஜீவனுக்கு தனது உண்மை இயல்பு பிரதிபிம்பம் தான் என்பது தெரியாது. சிதாபாசன்னா யாரு? நம்ம 3 ஜீவர்களை பார்த்துருக்கோம். அதில் யாரு சிதாபாசன்? நாம தான். பிராதிபாசிகன்னா கனவுல வர்றது. உண்மையான ஜீவனு பாரமார்த்திக பிரம்மம். இந்த 3 மறக்கக்கூடாது. இப்போ நம்ம ஜாஸ்தி எதை பற்றி பேசுவோம்? சிதாபாசன் பற்றி தான். அதனால தான் இங்கே சொல்றார், இந்த சிதாபாசனுக்கு தான் ஒரு பிரதிபிம்பம் அப்படின்னு தெரியாது. தெரியாதனால தான் அவன் எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறான். சரீரத்தில் இருந்து புலன்கள், பொறிகள், அந்த கரணம், அப்புறம் காரண சரீரம், அன்னமய கோஷம் எல்லாமே தான்னு நினைச்சு தன்னுடைய பிரதிபிம்பத்தை தான் நினைக்கிறதுனால உண்மை சொல்றன்னு தெரியாம போகுது. என்று முதல் இந்த ஜீவனுக்கு தனது உண்மையை மறைக்கும் அந்த அவியத்தை தோன்றிச்சு. எப்பங்க நமக்கு இது ஏற்பட்டுச்சு? எப்போ இருந்துன்னு யாருக்காவது தெரியுமா? போன ஜென்மத்தில் இருந்தா, இல்லை 10 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்தா, அது தெரியாததுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. எப்போன்னு வந்ததுன்னு தெரியவே தெரியாது. அதனால அது எப்பவுமே இருக்கு. அனாதின்னா, அனாதின்னா என்னது? எப்போ தோன்றிச்சுன்னே தெரியாது. எப்போ போகும் தெரியும். தான் யாருன்னு கண்டுபிடிச்சவொன்னா அது தானா போயிடும். அதான் உண்மை. கனவுல எவ்வளோ பயங்கரமான கனவு வந்துட்டு இருக்கோம். அது எப்போ போகும்? முழிச்ச உடனே கனவு எங்கே போச்சுன்னே தெரியாது. அது மாதிரி இது அனாதின்றது எப்போ தொடங்கிச்சுன்னு, கனவு எப்போ வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. எவ்வளோ நேரம் கனவு கண்டுகிட்டே இருக்கோம்ன்றதுன்னு தெரியாது. ஆனால் கனவுல ஒரு பயம், இதய துடிப்பு, ஓட்டம் எல்லாம் நடக்கும். அந்த கனவு வெறுப்பாகவும் இருக்கும். இது எப்போதான் முடியுன்ற மாதிரியும் தோணும். ஆனால் இது முடியாத மாதிரி தோணும். இது எப்போ தீருமோன்னு தெரியாதுங்க. ஆனால் அது நொடி பொழுது முடிஞ்சிடும். எப்பன்னா யாராவது உசுப்பணும். அதைத்தான் விவேகானந்தர் சொன்னார், அரைஸ் அவேக், அரைஸ் அவேக்னு சொன்னார். எழுமின் விழிமின்னார். அது எந்திரிச்சா போதும், விழிச்சு கொண்டா போதும், அடையணும்னு சொல்லல. ஸ்டாப் நாட் இருக்க கோலை சிரிச்சுடு, நம்ம கோலை கண்டுபிடிக்க வரைக்கும் நிற்காதேன்னார். ஆனால் அடையணும்னு சொல்ல வரல. ஏன்னா அடைய முடியுமா? அப்படியே இருக்கிறப்ப எப்படி அடைய முடியும்? அதனால்தான் யாராவது ஒருத்தர் நான் ஆன்மாவை காணணும் அப்படின்னு நினச்சா அது பைத்தியக்காரத்தனம்னா ரமணர்னு சொல்லுவார். ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, புத்தரை பற்றி. ஒரு புத்த பிக்ஷு பார்க்கறதுக்கு ஒரு ஆள் போனார். கதை சொன்னேன் இல்லையா? நான் உங்கள் புத்தரை பார்க்கணும், அவர் ரொம்ப பாசமானவர், அன்பானவர்லாம் கேள்விப்பட்டேன், அவரை கண்டு 4 விஷயங்களை கேட்கணும்னார். சரி போயிட்டு வாரினார். வர்றப்ப கன்னத்தை தடவிட்டே வர்றார். சிஷியன் கேட்குறான், ஏயா அப்படின்னு. நான் நல்ல மனுஷன்னு நினச்சேன், போய் கேள்வி கேட்டால் அறையிறாரு அப்படின்னு. நீ என்னையா கேட்டா அப்படி? நான் புத்தர் ஆகணும்னு கேட்டேன். அதுக்கு அறிஞ்சாருன்னா. ஆமாம், பின்ன அறியாமல் என்ன செய்வார்?
நீ புத்தராகவே இருந்துட்டு நான் புத்தராகணும்னு சொல்றேன். புத்தர் ஆயிட்டார் அவரு, அதனால அவர் பேசாம இருக்காரு. ஆகாதவங்க ஆகணும்னு தான் நினைக்கிறா. இது என்ன காரணம்? தெரிஞ்சு கொண்டா போதும், எல்லாமே தெரியுது. அதனாலதான் விவேகானந்தரோ வேதங்களோ என்ன சொல்லுது, எதுவுமே அறிவு வெளியிலேருந்து கொண்டு வர முடியாது. வெளியிலேருந்து அறிவை கொண்டு வரவே முடியாது. உங்களுக்கு அறிவு வளர்ந்துட்டே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட அது இருந்திருக்கு. நாலேஜ் இஸ் ஆல்ரெடி இன் மேன். எல்லா அறிவும் முழுமையா உங்கள்கிட்ட இருக்கு. அது இப்போ உங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு? எத்தனை பெர்சன்டேஜ் அறிவு தெரிஞ்சிருக்கு? எத்தனை பெர்சன்டேஜ்னு தெரியலையா? ஆன்மீகத்தில் பக்கத்தில் வர 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 பெர்சன்டேஜ் கூடும் இல்லையா? இப்போ ஒரு விஞ்ஞானியை பார்த்தா உங்கள் கன்னத்தில் கை வைக்கணும் போல தோணுதா? இப்படா கண்டுபிடிச்சாரு அப்படின்னு. விஞ்ஞானிங்க எவ்வளோ பெரிய அறிவு அவனுக்கு, நம்ம பாராட்டுறோம்ல. அந்த விஞ்ஞான உலகமே எங்க முடியுது தெரியுமா? பாருங்க, விஞ்ஞானம் இதுக்கு மேல கண்டுபிடிக்க முடியாம திணறுமாமா ஒரு இடத்துல. இது எப்படி அப்படின்னு, விஞ்ஞானம் என்ன செய்யும்னா உள்ளதை உள்ளபடி சொல்லும், கண்டுபிடிக்காது. உள்ளது உள்ளபடி சொல்லும். கிராவிடேஷன் அப்படின்னு யார் கண்டுபிடிச்சா? கிராவிடேஷன் யார் கண்டுபிடிச்சா? என்னங்க இப்படி இவ்வளோ நேரம் கேட்டுட்டு நியூட்டன் கண்டுபிடிச்சான்னு சொல்றீங்க? நியூட்டனா கண்டுபிடிச்சாரு? நியூட்டனுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையா இந்த கிராவிடேஷன் பத்தி? அது எப்பவுமே இருக்கு, எடுத்து சொன்ன இது இப்படி இருக்கு அப்படின்னு அப்படிதான் சொல்ல முடியும். அதனாலதான் நாலேஜுங்கிறது ஏற்கனவே இருக்கு, அது வெளியே கொண்டுறதுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்குது. அதைத்தான் விஞ்ஞானம் பண்ணுது. ஆன்மீகம் என்ன பண்ணுதுன்னா உள்ள நுழைஞ்சு தோண்டி எடுக்க சொல்லுது, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்குது. அந்த அறிவை பெற்று விட்டால் உலகத்துல உக்காந்த இடத்துல இருந்து, இன்னைக்கு காலண்டரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த நாளில் இப்படி ஆகும், சந்திரன் இங்கே வரும், கிரகணம் இங்கே வரும், மழை பெய்யும், வெயில் இப்படி அடிக்கும், எப்படிங்க சொன்னது? அது என்ன ஒரு கட்டத்தை போட்டு விட்டு இங்கே சூரியன் உட்காந்துருக்காரு, அங்கே புதன் இருக்குது, குரு இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காருன்னா எந்த பக்கம் பார்க்க சொல்றது? அவர் எப்படி கரெக்டாக கண்டுபிடிக்கிறாரு? அந்த அறிவு எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? எங்க போய் பார்த்தாங்க? செவ்வாய் கிரகமும் புதன் கிரகமும் யாரும் போகலையே. உட்கார்ந்த இடத்துல இருந்தே கிரகாச்சாரம் பண்ணிட்டு வந்தார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் போய் போய் வந்தார். நமக்கு தெரியல. இதைத்தான் சொன்னாங்க, ஒரு சாந்தி மந்திரம் இருக்கு. நம்ம இதெல்லாம் படிக்கிறத விட அந்த சாந்தி மந்திரத்துக்கு பொருள் புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க உண்மையிலே பெரிய சயின்டிஸ்ட். என்ன சாந்தி மந்திரம் தெரியுமா? அதுதான் இந்த பினாமி இப்ப நம்ம படிச்சது. எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னா கடைசி இந்த சாந்தி மந்திரம் தான் சொல்லுவோம். எந்த ஒரு காரியமும் முடிச்சிட்டோம்னா இந்த சாந்தி மந்திரத்தை சொல்லுவோம். ஒரு குழு குடிச்சிருக்கேன், அது சாந்தி மந்திரம் இல்லை. ஒரு ஹோமமே பண்றான், கடைசியில ஒன்று தூக்கி உள்ள அந்த போடுவாங்க அக்னியில. கடையில் ஹோமம் முடிக்கிறப்ப என்ன ஆகுதி பண்ணுவாங்க? அப்ப என்ன மந்திரம் சொல்லுவாங்க? பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவ அவசிஷ்யதே. என்ன பொருள்? அது பூர்ணம், இது பூர்ணம். இப்பதான் விநாயகர் சதுர்த்தி வந்து போச்சு. அதுவும் பூர்ணம், இதுவும் பூர்ணம்.
பூர்ணத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்தது குறையில்லாது. ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் எடுத்து அது குறையணும்ல, எடுத்தது கொஞ்சமாக தானே இருக்கணும். இவன் என்ன சொல்றான்னா, எடுத்தது பூர்ணமாகவே இருக்கு, எடுத்த பொருளும் பூர்ணமாகவே இருக்கு. பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் பூர்ணமே எப்பவுமே இருக்கு. இது எங்க ஒப்பிடலாம்? நம்ம கதைக்கு வந்துட வேண்டியதான். இது தவிர வேற எந்த இதுவும் நம்ம ஒத்து வராது. ஹால் பூர்ணம், எத்தனை ரூம் வேணாலும் கட்டுங்க, கட்டின ரூம் பூர்ணம் தான், அதுல இருந்து ஒன்றும் குறையில்லாது. கொஞ்சம் எடுத்த மாதிரி இருந்தாலும் எடுத்து குறையில்லாது, அதுவும் குறையாம தான் இருக்கு. அதையும் நினைச்சுதான் நம்ம பேசுறோம். அப்படி துண்டு போட்டாலும் கூட துண்டையும் நம்ம பூர்ணம்னு தான் சொல்றோம். இந்த சுலோகம் அதைத்தான் காட்டுது. அதுதான் இங்க சொன்னாது. இதற்கு தொடக்கமே இல்லை, எப்போ வந்துச்சுன்னு தெரியாது. எப்படி ஆத்மா அனாதியோ அது மாதிரி அவித்தையும் அனாதி. நாம எப்படி ஜீவன் முக்தர்களாக இருக்கோமோ அது மாதிரி பந்தமும் எப்போ வந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இது இன்னொரு விஷயத்துல பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து நம்ம இங்கே வரப்போ கதவை பூட்டிட்டு வருவோம், ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு வருவோம், கையில் வாட்சி கட்டிட்டு வருவோம், திடீர்னு கைகால் முகம் கழுவுறப்போ எடுத்து வச்சுட்டு மறந்துட்டு வந்துடுவோம். எங்கே வச்சோம்னு தெரியாது, சாவி எங்கே வச்சோம்னு தெரியாது இல்லையா? இப்போ ஒரு விஷயம் கேட்குறோம், சாவி தொலைஞ்சிருச்சு, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கணும் சாவி எங்கே போச்சுன்னு. எப்போ தொலைஞ்சிச்சு எங்கே தொலைஞ்சிச்சுன்னு முதல்ல சொல்லுவீங்களா, கண்டுபிடிச்ச பிறகு சொல்லுவீங்களா? சாவி தொலைஞ்சிச்சுன்னு சொல்லுவீங்க, எப்போ தொலைஞ்சிச்சுன்னு கேட்டால் அதானே தெரியாது, எங்கே வச்சா அதானே தெரியாது. அப்போ எப்போ வச்ச எங்கே வச்சேன்னு தெரியலன்னா எப்படி கண்டுபிடிப்ப? அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிற வரைக்கும் தொலைஞ்சது தெரியாது. எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா, எப்படியாவது ஒரு முத்தாடி கடைசியில் கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு என்ன அறிவு வரும்னா, இப்படி தான் தொலைஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அட இங்கே வச்சுட்டு மறந்துட்டேன்னு. இதுக்கு என்ன பொருள் தெரியுமா? எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அலட்சியப்படுத்தினீங்கன்னா, கவனக்குறைவாக வச்சுட்டீங்கன்னா அது தொலைஞ்சிடும். ஆகுமா ஆகாது? இப்போ நம்ம ஏன் இறைவனை தொலைச்சோம்? கவனக்குறைவு, அலட்சியம். அதனால ஒரு பழமொழி வந்திருக்கு, ஒரு பொருளை கொடுக்குறப்ப இடது கையில வாங்குறான்னு வைங்க, வைக்கிறப்ப இடது கையில வைக்கிறான்னு வைங்க, உடனே சொல்லுவாங்க என்னன்னு, இடது கையில வைக்காத, என்ன மறந்துடுவோமா? ஏன் இடது கையில வச்சா மறப்போம்? இடது கையில வாங்கி இடது கையில வைக்கிறதுங்கிறது அலட்சியத்துக்கு உதாரணம். வலது கையில வாங்குறப்போ கவனம் ஜாஸ்தி வச்சிருக்கான்னு அர்த்தம். வலது கையில வாங்குறப்ப கவனம் ஜாஸ்தி, அதை விட ஜாஸ்தி கவனம் எப்போ? ஒரு கையில வாங்குறப்போ கவனம் ஜாஸ்தி தான் வலது கை, ரெண்டு கையோடையும் வாங்குற கவனம் அதை விட ஜாஸ்தி. ஆமாங்க, அந்த ரெண்டு கையும் சும்மா வாங்காம 15 வாங்குறான்னு வைங்க, அதை விட ஜாஸ்தி. அப்போ 15 போக போக எங்க போகுது? கவனத்துக்கு வருது. மனுஷன் ஏன் அலட்சியமா ஆகுறான்னா, ஒரே ஒரு வார்த்தையில என்னடா ஆச்சு நான் மறந்துட்டேங்க, ஒரே வார்த்தை மறந்துட்டேன், ஒன்றும் பண்ண முடியாது, சரி போ, ஒத்துக்க கூடாது. மறந்துட்டான்னா அதுக்கு இத்தனை பொருள் இருக்கு. ஏன் மறந்துருக்கான்? அலட்சியம். ஏன் மறந்துருக்கான்? அவன் மேல மரியாதை இல்லை. ஏன் மறந்துருக்கான்? அவனை பத்தி கண்டுகொள்ள. ஏன் மறந்துட்டான் அப்படின்னா சட்டை பண்ணல அவனை, பரவாயில்ல அப்படின்றான். இதெல்லாம் காரணம் கவனக்குறைவு, மரியாதை குறைவு, அலட்சியம். இது எல்லாமே எதை குறிக்குது? மறதி. இப்ப நாம ஆண்டவனை மறந்ததுக்கும் அதுதான் காரணம். உண்மையிலேயே பகவானை நினைக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதை பிரதானமாக வச்சுக்குவாங்க, மற்ற விஷயங்கள செகண்டரியாக வச்சுக்குவாங்க. அப்போதான் நமக்கு இது வராது. அதனால்தான் இங்கே சொன்னார், அனாதி ஆத்மா மட்டும் இல்லை, அவிஜயம் கூட தான் எப்போ காணாமல் போச்சுன்னு தெரியாது.
கண்டுபிடிச்ச பிறகு தான் இப்படி காணாமல் போச்சுங்க. அதனால் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்க அலையக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு இடத்துல உக்காந்து எங்கே போனேன், இப்படி வந்தேன் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, வந்துடும். எந்த நேரத்தில் நீங்கள் யோசனை பண்ணுறீங்களோ அப்போ அது சிக்காது. வேறு ஏதாவது சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறப்ப அது வந்து மாட்டிக்கும். ஞாபகம் வந்துச்சு, உடனே எந்திரிச்சு போயிருங்க, என்னென்னா இவங்க ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு போய் இங்கே வச்சிருக்கேன். நிறைய மறக்கிறது இதுதான். ஆனால் நாம் இயல்பாக என்ன பண்ணுவோம் தெரியுமா? பொருளை எங்கே தேடுவோம்? இங்கே எங்கே இருக்குமோ அங்கே தேடுறதில்ல. பொருள் எங்கே இருக்குன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, குகையில் இருக்கு, இருட்டான இடத்துல இருக்கு, அங்குஷ்ட மாத்திர புருஷக இதய குகாயாம் அப்படி சொல்றார். நம்ம எங்க தேடுறோம்? இங்க தேடுறதில்லை, வெளியில தேடுறோம். ஏன்? ஒருத்தன் வாசப்படிக்கு முன்னால வெளியில ரோட்ல அங்கே இங்கே அலைஞ்சதே தேடிட்டே இருக்கான். ரோட்ல போனவங்களா நானும் அப்போலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், இந்த பக்கமும் போகிறேன், கிழக்க போகிறேன், மேற்க போகிறேன், குனிஞ்ச மணிக்கே போகிறேன், என்னையா தேடுற, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா. என் சாரியை தொலைச்சிட்டேங்கண்ணா. எங்கே இந்த நானும் தேடுறேன்னா அவரும் தேடினா, இன்னும் எங்கேயுமே காணோம்னா. எங்கேயா தொலைச்ச சாவின்னா? வீட்டுக்குள்ளே தொலைச்சேன்னா. அப்போ இங்கே ஏன் தேடுறான்? இங்கே தாங்க வெளிச்சம் இருக்கு, வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கான். அப்போ மனுஷனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பார்வை முதல்ல எங்கே கிடைக்குமோ அங்கே தான் தேடுறான். பகவான் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது இப்படி தான். எங்கே நம்ம தேட மாட்டோமோ அந்த இடத்துல ஒளிஞ்சு கொள்ளலாம். அதனால தான் நம்ம அமைதியாக உக்காந்து ஃபாலோ பண்ணோம்னா கண்டுபிடிச்சிடுவோம். அவரை விட்டு பிரியறதுக்கு நம்ம விரும்பக்கூடாது. அவரை விட்டு பிரிஞ்ச பரவாயில்ல இருப்போம் அப்படின்னா உங்களுக்கு பக்குவம் வந்துடுச்சு. என்ன பக்குவம்? அவரை விட்டு பிரிந்து இருக்கிற பக்குவம். பரவாயில்லையா? ஏங்கணும், அழணும். உங்க வீட்டு குழந்தைகளை எந்த குழந்தை உங்களை விட்டு பிரியாம இருக்கும்? கை குழந்தை. படிச்சு பட்டம் பெற்று ஐடியில் வேலை செய்கிற பையன் அமெரிக்காவில் எங்கோ இருக்கிறான். அவனும் உங்களுக்கு பையன்தான், ஆனால் காசுலாம் சம்பளம்லாம் அனுப்பிச்சுட்டே இருக்கான். ஆனால் உங்கள் இடுப்பில் ஒரு குழந்தை உட்காந்துருக்கு. அந்த குழந்தை செத்த மீனும் கூட கீழே விட்டா அப்படின்னு அழுகுது. இதுவும் அந்த பால் காய்ச்சிட்டு வாடன்னு கேட்க மாட்டேங்குது. கடைக்கு போனால் கூடவே போகுது. அம்மாவை விட்டு பிரிய மாட்டேங்குது அந்த குழந்தை. அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? குழந்தைய பார்த்து இருக்கும், வெறுப்பெல்லாம் வராது. என் மேலே எவ்வளோ பாசம், என்னை விட்டு பிரிய மாட்டேங்குது அப்படின்னு பெருமையாக வேற சொல்லிக்கும். அது மாதிரி ஆண்டவனை விட்டு நம்ம பிரியாமல் இருந்தால் ஆண்டவன் நம்மளை பெருமையாக பேசுவார். நாம் அப்படி இல்லை. பகவான் வந்தார் திடீர்னு. யம தர்மராஜா வந்து இந்த அம்மா கிட்ட, உனக்கு 2 பையங்க இருக்காங்க, ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கான், ஒரு பையன் உன் இடுப்பில் இருக்குது, நீ ரொம்ப பக்தியாக இருக்க, அதனால் நான் 2 பேர் யாராவது ஒரு உயிரை கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், ஆப்ஷனல் கொடுக்குறேன், நீ எந்த உயிரை கொடுக்குற? பெரிய பையனையா சின்ன பையனையா? பெரிய பையனை கொடுத்தா அவன் சம்பாதிச்சதில் இந்த பையனையும் வளர்க்குறா, வேலை செய்ய முடியாது இந்த அம்மாவுக்கு, கஷ்டம். அதனால வளர்க்கணும், வீட்டையும் பார்த்துக்கணும், அந்த பையன் உதவி செய்யலாம். இந்த குழந்தைய கொடுத்தோம்னா பாவமாக இருக்குது, இவங்க விட்டு போக மாட்டேங்குது. இந்த அம்மா யோசிக்கும், எந்த குழந்தைய கொடுக்கலாம்னு நினைக்கும். நாமளா இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஒரு தாய் 2 குழந்தைய அனாதையாக விட்டுட்டு என்ன எடுத்துக்கோ அப்பா, நான் நிம்மதியாக போயிடு அப்படி சொல்லுமா? அந்த அம்மா போறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா 2 குழந்தைய யார் பார்த்துக்குவா? அப்படி ஒரு அம்மா சொல்லாது. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா பையனை எடுத்துக்கோன்னு சொல்லும். யமதர்மராஜா கேட்டாரு, எனக்கு நான் பைத்தியம்மா, அவனை வச்சுதான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, அவனை கொடுத்துலையே, அப்புறம் நீ எப்படி பிழைக்க போற? இந்த அம்மா ஒன்றும் பதில் பேசல, ஒரே ஒரு வார்த்தை சொன்னான்,
நான் 2 குழந்தைக்கு அம்மா. அந்த பையன் என்னை விட்டு தூரத்தில் பிரிஞ்சு இருந்து வாழ்றதுக்கு தகுதி பெற்றவன் ஆயிட்டான். இந்த குழந்தை இடுப்பை விட்டு நகர மாட்டேங்கிறான். இவனை எப்படி என்ற இடுப்புல இருந்து பிச்சு எடுத்து உன் கையில் கொடுப்பேன் நான்? இந்த குழந்தைய கொடுக்க முடியாது பாருங்க. அப்போ ஒட்டிட்டு இருந்தாதான் அங்கே பாசம் வருது. இந்த மாதிரி பிரியறதுக்கு இந்த அம்மா சம்மதிக்கிறது இல்லை. ஆனால் கஷ்டப்படுறதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, பகவான் இருக்கார், எப்படியாவது காப்பாற்றிடுவார் அப்படின்னு. அது மாதிரி இப்போ நாம் ஏன் இப்படி பந்தத்தில் அடிபட்டு இப்படியே சுற்றிட்டு இருக்கோம்னா, உலக பொருட்கள் திருஷ்யம்னு ஒரு வார்த்தையில் இருக்கு உலகம் முழுதும் இல்லையா? இந்த திருஷ்யத்துல நம்ம மாட்டியிருக்கோம். திருஷ்யம்னா என்னென்னது? திருஷ்யம் எல்லாமே நம்முடைய ஆசா பாசங்கள், சொந்தம் பந்தம், சொத்து சுகம், பேரு புகழ், பெருமை, கௌரவம் எல்லாம் என்னென்ன இருமாப்பு இருக்கோ அத்தனையும் சேர்ந்து இது எல்லாமே திருஷ்யம்தான். நான் இந்த மரத்துக்காரன் இந்த நாட்டுக்காரன் சொல்றாலும் அதுவும் திருஷ்யம்தான். எது எது பொய்ன்னு சொல்கிறோமோ அது அத்தனையும் நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பேசணும்னா அது அத்தனையுமே திருஷ்யம்தான். அதில் உட்காந்து நம்ம மாட்டிக்கொண்டோம். இதுலேருந்து நீங்கள் விட்டு பாருங்க, வந்து பாருங்க. சொல்கிறாரு, ஆன்மீகத்தில் மோட்சம் அடைவதற்கு எது ரொம்பவும் தடையாக இருக்கு சொல்லுங்க? அப்புறம் ஆசை, பற்று, தேவையில்லாத அறிவு, அப்புறம் அறியாமை, இப்படி எது வேணாலும் சொல்லிட்டே போகலாம். பதஞ்சலி ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருக்கார். பதஞ்சலி மட்டும் இல்லை, ரமண மகர்ஷி அப்படி சொல்லியிருக்கார். இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு புத்த பிக்ஸிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்தார் பாருங்க, அதுக்காக தான் அடி வாங்கினார். இப்போ மோட்சம் அடைவதற்கு எது ரொம்பவும் தடை தெரியலையா? இப்போ நம்ம இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கணும். மோட்சம் அடைவதற்கு எது ரொம்பவும் தடைன்னா, நான் மோட்சம் அடைய வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கும், அதான் அதாங்க முதல்ல தடை. அது என்ன, நீ மோட்சம் அடையணும்னு நினைக்கிற திரும்ப, அதான் பெரிய தடை. நாம ஏற்கனவே அதில் இருந்து கொண்டு நான் அதை அடையணும், அதை நினைக்கிறத பாருங்க, அதை அடைய விடாமல் தடுக்குது. விட்டு பாருங்க, நீங்க அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், ஒரு சுதந்திரம். சுதந்திரம்னா என்னது? சுதந்திரத்துக்கு ஒரு பொருள் சொல்லுங்க பார்க்கலாம். சுதந்திரம்னா ஒரு பாயிண்டாக சொல்லணும். சுதந்திரம்னா என்ன? அது வேற பாஷையில சொல்லிட்டா அர்த்தமாயிடுமா? அப்புறம் நான் பெங்காலியில ஹிந்தியிலையும் சொல்லுவேன். சுதந்திரம் அப்படின்னா என்ன தெரியுமா? யாரும் என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, இல்லையா? ஃப்ரீடம் தான். எதுல இருந்து ஃப்ரீடம்? எதுவும் என்னை கட்டுப்படுத்த, நான் இஷ்டத்துக்கு இருப்பேன், என்னை யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. முடியுமா? வாசப்பட்டியில் உட்காந்து தண்ணி குடிச்சா, வாசப்பட்டியில் உட்காந்து தண்ணி குடிக்காது, ஒன்று உள்ளவா இல்லாட்டி வெளியே போ, இப்படிலாம் என்னை கட்டுப்படுத்த முடியாது. எல்லா கட்டுக்களையும் நான் விடுதலை. விடுதலைன்னா அதான், யாரும் இந்த வேலை செய்யணும்னு சொல்லக்கூடாது. எந்த இஷ்டம் செஞ்சா செய்வேன், செய்யாம இருப்பேன். இப்போ நம்ம எப்படி வேலை செய்யறோம் தெரியுமா? கர்மத்தினால உண்டப்பட்டு வேற வழி இல்லாமல் வேலை செஞ்சே ஆகணும்னு செஞ்சுட்டு இருக்கோம், இல்லையா? இப்போ நடந்துட்டு இருக்கு ஒன்று, பித்திருக்களுக்கு அவ்வளோ அத்தனை பேரும் ஆஹா எல்லா பித்துக்களும் கூட்டுற நாள், இந்த நாளில் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னா ஆசைப்பட்டு செய்கிறோம். இதெல்லாம் பாருங்க, கட்டுப்பட்டு தான் செய்கிறோம், இயல்பா இல்லை. அப்போ நம்ம சுதந்திரமா இருக்கோமா? சுதந்திரம் இல்லையா? இது எப்போ நாளும் செய்வேன், அந்த நாள் தானே அண்ணா, எந்த நாளும் செய்வேன் அப்படின்னு இருக்க முடியாது. ஸோ சுதந்திரம்னா சுயமாக நான் என்ன வேணாலும், சுவ தந்திரம். தந்திரம்னா என்னது? செய்தல். சுவன்னா செல்ஃபு, நானா என்ன செய்யணும், யாரும் என்னை கண்டிக்கப்படும்.
ஆனால் நம்முடைய புலன்கள் எப்படி இருக்கு தெரியுமா? அது இயல்பாகவே வெளிநோக்கு உடையதுன்னா கடோபனிஷத்துல புலன்கள் எல்லாம் வெளிநோக்கு உடையவை. அதனால தான் உள்ள இருக்கிற ஆன்மாவை பார்க்க மாட்டேங்குது. புலன்கள் எல்லாம் அந்த ஐம்புலன்களும் அத்தனையும் அந்தரத்தை பார்க்காம வெளியில பார்க்கறதுனால அதுக்கு என்னென்ன பேர்? பராஞ்சி காணி வியத்தினா சுயம்புகும். சுயம்புகுனா இயல்பாகவே புலன்கள் எதை நோக்கி போகுது? திருஷ்யத்தை நோக்கி போகுது. பராஞ்சி காணி வியத்தின சுயம்புகும். தஸ்மாத் பராங் பட்சத்தி வெளியில பார்க்குது. நான் அந்தராத்மன் உள்ள பார்க்குற தகுதி எதுக்கு இல்லை? புலன்களுக்கு இல்லை. அதே மாதிரி உள்ள பார்க்குற தகுதி அந்த கணத்துக்கும் இல்லை. அதுவும் உள்ள பார்க்க மாட்டேங்குது, வெளியிலே பார்க்குது. வெளியில பார்க்குற புலன்களோட சேர்ந்து மனசு புத்தி சித்த அகங்காரம் பின்னால் போய் பார்க்குது. அது வேணும்னு கேட்குது. அதுக்காக தான் அவங்க வைராக்கியம், உபரதி, சமாதானம், சிரத்தை, முமுட்சுத்துவம் இதெல்லாம் உபதேசிக்கிறார். இப்போதான் இருங்கன்னு அதுதான் இங்கே சொல்கிறார். ஜீவன் தன்னை கர்த்தா போக்தா அப்படின்னு நினைக்குது. தன்னை பற்றிய தப்பிதமான தீர்மானத்துக்கு வந்து விடுகிறது. இது தற்காலிகமான தீர்ப்பாக இருந்தால் பரவாயில்லை. இது தற்காலிகமாக தான் இருக்கணும். ஏன்னா வேஷம் போட்ட ஒருத்தன் வேஷம் கலையிற மட்டும் நடிக்கலாம். பெர்மனண்டாக நடிச்சுட்டு இருந்தாருன்னு அர்த்தம். தப்பாச்சு. தற்காலிகமான தீர்ப்பாக இருந்தால் பரவாயில்ல, முடிவான தீர்ப்பாக இருந்து விடுவதுதான் பிரச்சனை. இப்போ நமக்கு அப்படிதான். ஒவ்வொருத்தரையும் எந்த நேரத்தை எழுப்பி கூப்பிட்டாலும் கூட அவங்க பேரை சொல்லுவாங்க, எந்த ஊர்னா ஊரை சொல்லுவாங்க. இது நம்மகிட்ட இருந்து அகல மாட்டேங்குது. லாஸ்ட் டைம் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போன சுலோகத்தில் பஞ்சபூதத்திலிருந்து அந்த கண்ணங்கள் ஒவ்வொன்றும் ஆனதுன்னு சொல்றப்போ நான் எந்த பூதத்திலிருந்து ஆச்சு? நான்ங்கிற நிலம். காரணம் என்ன? கெட்டி. நிலம் எப்படி கெட்டியா இருக்கோ அது மாதிரி நான் என்ற அகங்காரம் கெட்டியா இருக்கிறதுனால நம்மளை எப்படி போக மாட்டேங்குது, கெட்டியா பிடிச்சிக்குது. இப்போ தொடர்ந்து வகுப்புக்கு வர்றவங்களுக்கு தான் இந்த வார்த்தைகள், இந்த பேசப்படுற சொற்கள் இதெல்லாம் புரியும். திடீர்னு புதுசாக வந்து யாராவது கேட்டாங்கன்னா ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்காது. ஏற்கனவே படிச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 33வது ஸ்லோகம் என்ன சொல்ல வர்றதுன்னா, சுமப்பது சுமக்கப்படுவது அப்படின்னு ரெண்டு வேறு வேற இருக்கு இல்லையா? எது சுமக்குது, எது சுமக்கப்படுது? கழுதை வேறு, அது சுமக்கும் பாரம் வேறு. ஆனால் இப்போ சுமக்கிறதும் சுமக்கப்படுறதும் ஒண்ணா? எப்பவுமே இது எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாமா? கழுதை வேறு, கழுதை மேல வைக்கிற பொறி சுமக்கப்படுவது அதுவும் இதுவும் ஒண்ணுன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாது. அப்ப வேறு தானே. சரி, இந்த உதாரணம் எல்லாத்துக்கும் சொல்லலாமா? சொல்ல முடியாது. தங்கம் தன் மீது நகையை ஒரு வடிவத்தை சுமக்கும். அப்போ தங்கம் வேறு, அதன் சுமையாகிய வடிவம் வேறுன்னு சொல்லலாமா? பார்த்தீங்களா? சுமக்கிற வடிவமும் அதுதான், சுமக்கிறது அதுதான். இப்போ ஒரு கயிற்றுல பாம்பு தெரியுதுன்னா உண்மையில கையில பாம்பு இல்லை, சுமக்கிறது நம்முடைய மைண்டு, நம்முடைய ஜீவத்துவம் தான் பாம்பா நினைக்குது, அங்க இல்லவே இல்லை. அதனால கயிற்றுக்குள்ள பாம்பு சுமக்கல. நம்ம என்ன செய்யணும்னா பொறியை இறக்கி விட்டோம்னா அது அதுவாகவே நிற்கும். அதுதான் இங்க சொல்ல வர்றார். இரண்டும் ஒரே உண்மையில் இருந்தாலும் தங்கம் சத்தியம் என்பதில் சந்தேகமே இல்லை. நகைகளோ அதில் தோன்றி மறைவது. தங்கம் சார்பு அற்றது, எதில் சார்ந்து இருக்கல. ஆனா நகை தங்கத்தை சார்ந்து இருக்குது. சார்பற்றது சத்தியம். எது சார்பற்றது? பிரம்மம். அதாவது அந்த ஹால் சார்பே இல்லாது, சார்ந்திருப்பதாக தெரிவது மித்யா.
அதனாலதான் பிரம்மத்தை சாட்சின்னு சொல்லலாமா? ஆமா, அது சாட்சி அப்படின்னு சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. சாட்சின்னு சொல்லிட்டீங்கன்னா யாருக்கு சாட்சி? இந்த திருஷ்யத்துக்கு அது சாட்சின்னா அப்ப திருஷ்யம் ஒண்ணு இருக்கு, அது ஒண்ணு இருக்குது, அப்ப ரெண்டு பொருள் ஆயிடும். அது அதுக்காகவே இருக்குதுன்னா சாட்சி தேவையில்லை. அது ஏன் சாட்சின்னு சொல்லணும்? எங்கெல்லாம் ஆரோபிதம் எனும் சுமை உள்ளதோ அங்கெல்லாம் சுமக்கின்ற சத்தியம் கட்டாயம் இருக்கும். ஆரோபிதம்னா அதான். இப்ப ஆரோபிதம் கையில் பாம்புல இது ஆரோபிதம், பாம்பு ஆரோபிக்கப்பட்டது. அப்போ பாம்பு இருக்குன்னு சொன்னா ஏதோ ஒரு சத்தியமான பொருள் அங்க இருக்கு. எது பாம்பா தெரியுது? அப்ப எது உண்மையா இருக்கும்? சரி, இப்போ இந்த திருஷ்யமான உலகம் பாம்பு மாதிரி உலகமா நமக்கு தெரியுது அப்படின்னா எதுல தெரியுது இந்த உலகம்? புரியுதுங்களா? அவ பிரம்மன் தான் ஆரோபிதம். பிரம்மத்து மேல உலகம் முழுவதும் ஆரோபிக்கப்பட்டது. இப்ப நீங்க பாக்குற உலகத்தை பொய்ன்னு சொல்லணுமா உண்மைன்னு சொல்லணும்? ஏன்னா அது இருக்கிற இடமே பிரம்மன் தான். பார்க்கறதான் தப்பு. அதனால பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா அப்படின்னா பிராக்கெட்ல இன்னொன்னு எழுதிக்கணும். என்ன தெரியுமா? ஜெகத் மித்யா என்பது நீங்க பார்க்கின்ற பார்வையில மித்யா. உண்மை ஜெகத்தை எப்படி பார்க்கணும்? பிரம்மமா பார்க்கணும். அதுக்குதான் அன்னைக்கு சொன்னோம், ஒரு தங்கத்துல நகைநட்டுக்கு பண்றப்போ வளையல் பண்ணியிருக்கோம், தங்கத்துல பண்ணியிருக்கீங்க, அதை காட்டிக்கிட்டு என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொன்னீங்க? தங்க வளையல்னு சொல்ற. இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க இல்லையே. வளையலுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து தங்க வளையல்ங்கிறீங்க. தங்க மூக்குத்தி, தங்க நெக்லஸ் அப்படிங்கிறப்போ யாருக்கு முதல்ல சொல்றீங்க? நெக்லஸுக்கு தானே. ஆப்ஜெக்டை தானே முன்னிலைப்படுத்துறீங்க. என்ன சொல்லணும்? வளையல் தங்கம். நீங்க தங்கத்தை தான் பார்க்குற மாதிரி இருந்தா வளையல் தங்கம், மூக்குத்தி தங்கம், நெக்லஸ் தங்கம் அப்படிதான் சொல்லணும். நம்ம அது மாதிரி தான் இப்போ பேசுகிறோம். உலகத்தை உலகமாக பார்க்கறதுனால பிரம்மத்தை பார்க்குறது அது அப்படிதான். ஏன்னா சினிமா திரையில் சினிமா ஓட ஆரம்பிச்சிச்சுன்னு வைங்க, ஓட்டுற வரைக்கும் இந்த ஸ்கிரீன் நமக்கு கண்ணு தெரியாது. ஓடிட்டே இருக்கிறப்போ ஒரு அறிவு இருக்கும், ஸ்கிரீன் இல்லாட்டி இந்த படம் தெரியாது அப்படின்னு அறிவு இருக்கும். அப்படிதானே? அப்ப ஸ்கிரீனா பாரு அப்படின்னு சொன்னா திணறும், பார்க்க முடியாது. ஏன்? ஸ்கிரீனை நான் பார்க்கணும்னா ப்ரொஜெக்டர்காரனை ஸ்டாப் பண்ணு சொல்லணும். அப்ப இந்த உலகத்தை நம்ம பார்க்காம உலகத்தை பிரம்மத்தை பார்க்கணும்னா யாரை ஸ்டாப் பண்ண சொல்றது? சூரியனை வா, நாம தான் ஸ்டாப் பண்ணணும், நாம தான் பார்க்காம இருக்கணும். யாரும் அங்க ப்ரொஜெக்டர் கிடையாது, ப்ரொஜெக்டரே நாம தான். வார்த்தை அளந்து பேசுறப்போ விவேகானந்தர் சொன்னார் மேல்நாட்டில் போய். ஸோ சிருஷ்டி அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல எல்லாரும் பேசலாம். என்னன்னு பேசுவாங்க? சிருஷ்டின்னா என்னது? கிரியேஷன்னா எல்லாரும் சொல்றாங்க. இது சரியா? கிரியேஷன்னா என்னது? இது கிரியேட் பண்ணப்பட்டதா? இது கிரியேஷன் அல்ல, ப்ரொஜெக்ஷன். கிரியேஷனுக்கும் ப்ரொஜெக்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ப்ரொஜெக்ஷன் என்ன? அது அதுவாகவே வெளியே வருது. கிரியேஷன்னா அதுல வேற என்னமோ காட்டப்பட்டது. கிரியேட் பண்றான், கிரியேட் பண்ணப்படல. யாரும் கிரியேட் பண்ண முடியாது. பிரம்மனை கிரியேட் பண்ண முடியுமா? பிரம்மா கிரியேட்டட் ஜெகத்துன்னு சொல்ல முடியாது. அது கிரியேட் பண்ணல, அது என்ன பண்ணிருக்கு? ப்ரொஜெக்ட் பண்ணி ஜெகத்தா வந்திருக்கு. ஜெகத்தை தொட்டிங்கன்னா யாரை தொட்டீங்க? கிரியேட் பண்ண வேற எதையோ தொட்டீங்க. அதனாலதான் சொன்னார், தத் சிருஷ்டுவா ததனு பிரவிஷ்ய தச்சா பவத் நிருத்தம் அநிருத்தம். இந்த உலகத்தை பற்றி
அது சிருஷ்டி பண்ணிச்சான். தத் சிருஷ்டுவா அப்படின்னா சிருஷ்டி செய்துவிட்டு ததனு பிரவிச தத் அனுப்பிரவிச அப்படின்னா சிருஷ்டி செய்த இந்த உலகத்தில் தானே பிரவேசித்தான். அப்படின்னா சிருஷ்டி செய்துட்டு பிரவேசிக்கல, தானே சிருஷ்டியா தானே உலகமா வந்திருக்கான்னு அர்த்தம். அதனால இந்த கதை சொல்றப்போ 3 பேர் எப்பவுமே இருப்பாங்க. பிரம்மன்ல மட்டும் ஜெகத்துல மட்டும் 3 பேர் கிடையாது. ஒரு பானையை பார்க்குறீங்க, மண்பானை. இப்போ மண்பானை மட்டும் தெரியுது. அங்க எத்தனை விதம் பார்த்தீங்க? என்னென்ன பார்த்தீங்க? மண்ணு, குடம், பானை 2 பார்த்துட்டீங்க. மண்ணு தான் பானையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது என்னடான்னா பானை. இது வரும் போகும். எதால் ஆக்கப்பட்டிருக்கு? மண்ணால் ஆக்கப்பட்டு. 2 பேர் வந்துட்டாங்க. ஆனா ஒரு ஆள் இல்லாம இப்படி பானை ஆகும்? ஆள் எங்க? ஆள் இங்க இருக்கான். ஆனா ஒரு ஆள் இருக்கான்னு தெரியுது. அப்ப அந்த ஆள் எதை வச்சு பானை செஞ்சான்? மண்ணை வச்சு பானை செஞ்சான். அப்போ ஒரு ஆள் தேவை, பொருள் ஆட்சிக்கு ஒரு பொருள் தேவை, அது வடிவமான பிறகு பானை வேணும். அது மாதிரி இங்க உலகம் பானை மாதிரி நமக்கு தெரியுது. இது எதாவது செய்யப்பட்டிருக்கோம்? ஒரு பொருள் தேவை. யாரு செய்தா? ஒரு ஆள் வேணும். அந்த ஆளைத்தான் நம்ம பிரம்மன்னு சொல்றோம். ஜெகத்தை உற்பத்தி பண்ணோம். எதை வச்சு உற்பத்தி பண்ணார் பார்த்தீங்களா? ஒரு பொருளை வச்சு உற்பத்தி பண்ணியிருந்தா 2வது பொருள் வந்திருக்கும். அவருக்கு அந்நியமா இல்லை, அவரே இந்த உலகமா மாறிட்டார். அப்படிங்கிறப்போ நீங்க பாருங்க, அந்த பொருளா இருக்கக்கூடியது நீங்க தான். அவர் தான் உங்கள்கிட்ட இருக்கார். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? பகவான் நமக்குள்ள இருக்காது, எனக்கு உள்ள இருக்காது, நானே தான் பகவான் சொல்ற காரணமே என்னன்னா, நான் தான் இப்படி ஆயிருக்கேன். சின்னதா இருக்கலாம், இந்த அண்ட சராசரங்களை நான் ஒரு கூட இருக்கலாம், ஆனாலும் அவரும் நானும் வேற அல்ல அப்படின்னு காட்டப்படுது. அதைத்தான் இங்க சொன்னார். கயிற்றின் மீது நாம் அறியாமையால் பாம்பை பார்க்கும் போது கயிறு பாம்பை சுமக்கிறது. சுமையாகிய பாம்பு ஆரோபிதம், அது சத்தியம் அல்ல, மித்யா. கயிறு தான் சத்தியம். ஆனா கயிறில் தோன்றிய பாம்பு கம்பெடுத்து விரட்ட வேண்டியதில்லை, ஆரோபிதமாகி இருப்பதை அகற்ற வேண்டியதில்லை. இருப்பது கயிறு என்று அறியும் போது பாம்பு தானா போயிடும், இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விடுகிறது. உண்மையில் பாம்பு இருந்த இடம் கயிறு கூட இல்லை. பாம்பை பார்ப்பவரின் புத்தியில் தான் கயிறு இருக்கு, இந்த பாம்பு இருக்கு. புத்தியில் கயிறு அறிவு வைக்கப்பட்டவுடன் பாம்பு அறிவு மறைந்து விடும். நம்ம கிட்ட தான் இருக்கு. மோட்சம் அடையணுமா? எவ்வளவு சீக்கிரம் அடையலாம்? நீங்க நினைச்ச இப்பவே அடைஞ்சிடும். நம்ம அந்த தெளிவு நமக்கு வரணும். அஞ்ஞானத்தின் விளைவு தான் இந்த பாம்பு. அஞ்ஞானத்தின் எதிரி யாருன்னா ஞானம். அதனால தேடுங்கள், நான் ஜீவனா என்று தேடு. ஜீவத்துவத்தை அகற்ற முயற்சிக்காதே. உனது உண்மை சொரூபம் எது என்று அறிந்த மாத்திரத்தில் ஜீவத்துவம் தானாக. இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஸ்கிரீனை விளக்குறது தான். ஸ்கிரீனை விளக்கிட்டீங்கன்னா நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிங்க. ஜீவனை கொல்லவோ அழிக்கவோ வேண்டியதில்லை. ஜீவன் என்பது வெறும் ஆரோபிதமே. இதற்கு ஒருவர் தன்னை சக்தி சித்து ஆனந்தம் பிரம்மம் என்று அறிதல் வேண்டும். அதனால தான் நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கவலைப்படாதீங்க. பெரியவங்க மகான்கள் என்ன சொல்றாங்க? அறியாமல், அதாவது விவரத்தை சொல்லாம ஒரு கருத்தை சொல்லி இதை நீங்க ஃபாலோ பண்ண உனக்கு உண்மை புரிஞ்சுடும்ட்டார். என்ன ஃபாலோ பண்ண சொன்னார்னா, கஷ்டம் வந்துச்சுன்னா கவலைப்படாத. கஷ்டம் வருதா? சிரி, உனக்கு அந்த கஷ்டம் இல்லை, வராததை வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கப்பாது, அதை கண்டுக்குங்க, அவமானப்பட்டு சிரி. இடுக்கன் வருங்கால் நகுகன். ஏன் சிரிக்கணும்? கஷ்டம் வந்தால் எப்படியா சிரிக்க முடியும்? ஏன்னா உண்மையில் அது வரலையா? ஏன்னா நீ அப்படிப்பட்டவன், உனக்கு எதுவும் வராது. ஆனால் நீ வந்துச்சுன்னு நினைக்கிற பாரு, அதான் தப்பு. இதை சொல்லாமல் சொல்கிறார்.
அதனால தான் இங்கே சொன்னார், செம்பொருள் காண்பது அறிவு. அறிவை தேடி நம்ம போகிறோம். எந்த அறிவை தேடி போகணும்? செம்பொருள்னு ஒரு வார்த்தையை சொன்னார். அது என்னன்னா உண்மையான அறிவை தேடி போகணும். அது எதுடா உண்மையான அறிவுன்னா, திருஷ்யத்திலிருந்து கண்டுபிடிச்ச அறிவு எதுவுமே பயன்படாது. சொத்து சுகம் சேர்க்கிற அறிவு கூட நமக்கு அறிவு கிடையாது. லிமிட்டடாக இருக்கக்கூடிய எதையுமே நம்ம தொட்டு இதை பார்ப்போம்னு சொல்லி போனோம்னா அது அறிவு கிடையாது. இது இல்லைன்னா அக்கோமடேஷன் ஆஃப் தி நாலேஜ். லைப்ரரியில் கூட தான் நிறைய புக்கு இருக்கு. அதில் இருக்கக்கூடிய அறிவு நம்ம மூலையில் ஏறாது. அவ்வளோ புக்கு இருக்கு. நம்ம அறிவுன்னு எதை சொல்கிறோம்னா, பண்டிதன் யாரை சொல்கிறோம்னா, நிறைய விஷயங்களை சேகரித்து மூலையில் வச்சுருந்தான்னா அது யாரு? பெரிய அறிவாளி. எதை கேட்டாலும் சொல்கிறான். நம்ம கடையில் என்ன ஆகுன்னு தெரியுமா? என்கிட்ட இருந்து எல்லாம் இது விலகினாதான்டா நான் அறிவாளிம்பான். அதனால தான் இங்கே சொன்னார், எந்த அறிவும் இல்லாதவனா இருக்கணும், உலக அறிவை இல்லாதவனா இருக்கணும். கற்பவை கற்க, கற்க படிக்கிறத நல்லா படி, கசடர கற்க. எதை படிக்கணுமோ அதை படி. கற்பவை கற்க. அது கற்ற பின்ன நிற்க. சாதனை பண்ணலைன்னா நமக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, மோசம் போகல. இவ்வளோ அறிவு நமக்கு வந்துடுச்சு, தெரிஞ்சிடுச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர மட்டும் ஃப்ரீ தானே நீங்கள்? அந்த ஒரு வாரத்தில் இதெல்லாம் கொஞ்சம் 1 மணி நேரம், 5 நிமிஷம், 2 நிமிஷம் ஃபாலோ பண்ணி பாருங்க. பயங்கர கஷ்டமாக இருக்கும். வீட்டிலே ஃபாலோ பண்ணி பாருங்க. மனைவி கிட்ட, கணவன் வந்து மனைவி கிட்ட, மனைவி வந்து கணவர்கிட்ட, குழந்தைகிட்ட இதெல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு? நல்லதானம்மா இருந்த, அப்படி வரும் பேச்சு. டாக்டர் பேஷண்ட்டை வந்து, கஷ்டமா, வயிறு வலிக்குதா? வயிறு வலிக்காதியா உனக்கு, நீ வயிறு வலிக்கிறவன் கிடையாது சொல்லி பார்த்தா, நேற்று வரைக்கும் இந்த டாக்டர் நல்லா தான் இருந்த. இப்போ இது அப்ளை பண்ண முடியுமா இங்கே? ஐயோ அம்மான்ட்டு வர்றவன்கிட்ட போய் இவர் பார்க்கலாம், இவருக்கு புரியும் இந்த சரீரம் எவ்வளோ பாடுபடுது பார், ஆனால் இது அதுக்கு அப்பால உள்ளமே அப்படின்னு அங்கே உபதேசம் பண்ணா ஒத்து வரும். கஷ்டமாயிடும். ஆனால் பக்குவமாக நமக்குள்ளே முதல்ல ஃபாலோ பண்ணணும். அது செய்துட்டோம்னா அது நமக்கு ஓகே. ஸோ 33வது ஸ்லோகம் கடைசியில் என்ன சொல்ல வருதுன்னா, அஸ்மின் ஆத்மனி வஸ்துனி ஜீவத்துவம் ஆவோ பாவதி. பிரம்மத்துவம் சுபாவம் என்பது தெரிய வரும். தெளிவாக அறிவதுதான், அந்த நாம யாருன்னு தெளிவாக அறிவதுதான் உண்மையான அறிவு. தன்னை பிரம்மமாக ஆக்கிக் கொள்ள தேவையில்லை. எப்போதுமே நாம் பிரம்மமாகவே இருக்கோம்ங்கிற ஒரு சிந்தனை மட்டும் நமக்கு வந்தால் போதும். அது எப்போ வரணும்னா, எப்போ நமக்கு கஷ்டம் வருமோ அப்போலாம் பல்ல கடிச்சுக்கணும். பல்ல கடிக்கிறதுன்ற விட கடிக்காமலேயே முகம் சிரிப்போடு இருக்கணும். அதனால தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அருமையான ஒரு வாசகம், 2 வார்த்தைன்னு நினைக்கிறேன். முகம் மலர்ந்த மாதிரி இருக்கணும் எப்போவுமே. சிரிமிட்டி மலர்ந்த முகத்தோடு நீங்கள் எப்பவுமே வச்சுக்கோங்க, பார்க்கலாம். எப்போ முடியும்? கடுகடுன்னு முகம் வரவே கூடாது. வெறுப்பு வந்தவொடனே முகம் மாறிடும், அப்படி ஆகக்கூடாது. நீங்கள் விரும்பினது செய்யப்படலைன்னா முகம் மாறிடும், அப்படி ஆகக்கூடாது. எப்பவுமே முகம் எப்படி இருக்கணும்? சிரிச்ச முகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆளை நான் ஊட்டியில் பார்த்துருக்கேன். உண்மையில் ஸ்ரீதர்னு பேர். எப்போ பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோடையே இருக்கா. எப்படி அவரால் இருக்க முடியுது? வீட்டில் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நடக்கும், ஆனால் அவர் சிரிச்ச முகத்தோடையே இருப்பார் எப்போ பார்த்தாலும். அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் முகமே அப்படிதான் இருக்கு. இயற்கையா முகம் அப்படி இருக்குது, அது வேற. ஆனா நாம அப்படி மாறுறது நமக்கே தெரியுமில்ல. நம்ம ஒன்று சொன்னோம், அவன் கேட்கல, மாறிட்டு என்னமோ பண்ணிட்டு வந்திருக்கானோன்னா நம்ம அவனை பார்ப்போம். என்ன மாதிரி பார்ப்போம் தெரியுமா? முகம் மாறிடும். அப்போ நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தை. எது நடந்தாலும் எப்படி நடக்குது? நம்ம இஷ்டத்துக்கா? அவன் இஷ்டத்துக்கு தான் நடக்குது. இப்போ உனக்கு இப்படி ஏற்படுதுன்னா என்ன அர்த்தம்? அவன் அப்படி பண்ணுறான்னு அர்த்தம்.
நீ எதுக்கு அதை மாற்றணும்னு நினைக்கிற? அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ் பண்ணி பாருங்க, உங்கள் முகம் மாறவே மாறாது. அப்படி ராமர் பிறந்ததுலேருந்து இருந்தார், கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்தார். அதனால தான் அவருக்கு உலக விஷயங்களில் எதுவுமே அவருக்கு ஆச்சரியம் தரல. எல்லாம் பகவான் இஷ்ட பிரகாரம் எல்லாமே நடக்குது. அன்னைக்கு கூட ஒரு விஷயம் சொன்னேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக செய்யக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா தெய்வம் தான். எது எது எங்கெங்கே எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பண்ணணும். உதாரணமாக நமக்கு 2 கண் இருக்கா, கண் எங்கே வச்சிருக்காரு? ஏன் பின்னால் பார்க்க முடியல? பகவான் இப்படி பண்ணியிருக்கலாம்ல, ஒரு கண்ணு முன்னால் ஒரு கண்ணு பின்னால் வச்சிருக்கலாம்ல, ஏன் வைக்கல? கணக்கினில் கண்கள் 2 காட்சியில் ஒன்றே ஒன்று. 2 கண்ணு கணக்குல 2 கண்ணு பார்க்குற பாதை ஒன்று, அங்கே ஒன்று இங்கே ஒன்று எப்படி வைக்க முடியும்? அதனால சேர்த்து வச்சாரு. சரி அப்படி வச்சது, கால் எதுக்கு சைட்டில் போய் வச்சாரு? வேற மாதிரி வச்சிருக்கலாம்ல. மேலேருந்து கேட்குறதுலாம் ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, சைடில் தான் கேட்குதான், அப்படி திரும்ப வேண்டியதாக இருக்குது. மேலே இங்கே ஒன்று வச்சு பின்னால் ஒன்று வச்சுருக்கலாம், வைக்கல. சரி வாய் வச்சுட்டாரு, கண்ணுக்கும் வாய்க்கார போய் மூக்க வச்சிருக்காரு, அது வேற பக்கம் வச்சிருக்கலாம்ல. ஏன்டா இப்படிலாம் வச்சுக்காரு, மாற்றி ஏன் வைக்கல அப்படின்னா அப்புறம்தான் யோசனை பண்ணேன் நான். ஆஹா, பிற்காலத்தில் என்ன நடக்கும்னு பிரம்மனுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு. 40 வயசுக்கு மேலே எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும், ஆப்ரேஷன் பண்ணிட்டா கண்ணாடி மாட்டணும், அப்போ 2 கால் இருந்தால் தானே அதில் மாட்டலாம், மூக்கு இருந்தால் தானே தாங்கிக்கும். அப்போ கண்ணாடி பாருங்க கரெக்டா 2 காதுக்குன்னா மாட்டிக்குது, ஏறி விழுந்துடும், மூக்கு இருந்தால் தானே அதில் தாங்கிக்குது. அதெல்லாம் யோசனை பண்ணி இப்படி வச்சிருக்காரு. இல்லைன்னா இந்த கண்ணாடி எப்படி பண்ணியிருப்பாங்க? இங்க ஒரு கண்ணு அங்க ஒரு கண்ணுன்னா கண்ணாடி எப்படி அமைச்சிருக்காரு? அப்ப டாக்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னங்க இப்படி ஒரு கண்ணாடி இப்படி கண்ணா பாருங்க, இப்படி ஒரு கதை திரும்பணும், அப்படி ஒரு கதை திரும்ப, இந்த எழுத்து தெரியுதா? அப்போ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிச்சு பகவான் கரெக்டா தான் பண்றாரு. அப்போ நீங்க எது நடந்தாலும் யூ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். எதுக்கு நீங்க மாத்துறீங்க? ஏன்டா அப்படி பண்ண, அப்படிதான் பண்ண சொல்லியிருக்காரு, பண்ணியிருக்காரு. ஏன்டா மறக்க வச்சிருக்கான், மறந்துருக்கான். நீங்க அமைதியா இருந்து பாருங்க. இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. அங்கேயும் சித்தம் வருது. சரி சுலபம் சொல்லலாம். அடுத்த வகுப்பு 34 பார்த்துடலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.